ஏதோ பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் அது அவருக்கு அதை வந்து அவங்க ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ரிசோர்ஸஸ் அப்படின்னா மெட்டீரியல், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸஸ், கேபிட்டல், அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பொருளை வந்து அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு அவர் வந்து என்ன பண்ணணும், சர்வீஸ் வந்து பண்ணணும். ஸோ என்னெல்லாம் அப்ளிகேஷன் அப்படின்னா வேல்யூ டு கஸ்டமர், ரிவார்ட் ஃபார் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி நம்மகிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நல்லா கஷ்டப்பட்டு நமக்கு எல்லா பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிவார்ட் கொடுக்கணும். அடுத்தது இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்கணும், ரெவென்யூ கிடைக்கணும். இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்கணும், ஃபவுண்டரை என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ். ஸோ த இனோவேஷன் இஸ் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் shown in the figure, the translation of an idea into an application. So it requires persistence, analytically working out the details, product design or service to develop marketing, finances, plan operation. So another partner is going to manufacture a product, process including material, technical manufacturing capability, staffing operation and establishing the organization. நீங்க எல்லாருமே என்ன பிகாம் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங்கா கிளாஸ் ஆக்சுவலா ஐ எம் ஃப்ரம் ஐசிபி அகாடமி. நம்ம அகாடமியில் வந்து சிஏ, சிஎம்ஏ, எஸ்எஸ் கிளாஸஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் சிஏ படிக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? யாரும் இல்லையா? சரி, நான் சொல்லிடுறேன். சிஏ பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எல்லாருமே ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா? எல்லாருமே ஃபஸ்ட் இயர் இருக்கீங்க, செகண்ட் இயர் வந்து சிஏ படிக்கணும் அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். பண்ணிட்டோம் அப்படின்னா சென்னை சிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து புக்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு 9200 rupees. ஓகேங்களா? புக்கு உங்களுக்கு வீட்டுக்கே வரும். உங்களுக்கு எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குன்னா அக்கௌண்ட்ஸ் பேப்பர், மேக்ஸ் பேப்பர், லா பேப்பர், எக்கனாமிக்ஸ் பேப்பர், இந்த 4 பேப்பர் இருக்கு. மேக்ஸ் பேப்பரும் எக்கனாமிக்ஸ் பேப்பரும் உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு மாதிரி தான் கேட்குறாங்க. மேக்ஸ் பேப்பரும் எக்கனாமிக்ஸ் பேப்பரும் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க? லா பேப்பர் வந்து நீங்கள் படித்து எழுதணும், ஸ்கிரிப்ட் ரிப்ளை. அக்கௌண்ட்ஸும் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எக்ஸாம் வைக்கும்போது ஒவ்வொன்றையும் 40 மார்க்ஸ் வாங்கணும். டோட்டலாக நீங்கள் 200 ரீச் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் போவீங்க. அதில் 6 பேப்பர் இருக்குது. அது 3 எழுதலாம். செகண்ட் இயரில் 3, தேர்ட் இயரில் 3. அது முடிஞ்சாங்க 2 இயர்ஸ் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் போகும்போது ஆடிட்டர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. தென் ஃபைனலில் இருக்கிற ஒரு 6 பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஏடும். இப்போ வந்து ஐசிபி அகாடமியில் அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணாலும் ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த சேனலில் போய் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா அகாடமியில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப், மற்றவங்களுக்கெல்லாம் 31,000 ஃபீஸ். அப்படின்னா நீங்கள் காலேஜ்லேருந்து ஓடி வேணும்னாலும் நான் மேம் கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். யாராவது வில்லிங்காக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு பேர் கொடுங்க. அதே மாதிரி சிஎம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு 6000 rupees தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல் நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து 4 பேப்பர் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் பேப்பர், லா பேப்பர், எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் வந்து குட்டி தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்லையும் வந்து 1500 ஒன் வேர்டு இருக்கும். ஒரு 5000 ஒன் வேர்டு மட்டும்தான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில். ஸோ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வந்துட்டு அவ்வளோ டஃப்பாக வந்து உங்களுக்கு இருக்காது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இன்டர் போவீங்க. இன்டரில் குரூப் 1ல் 4 பேப்பர் இருக்கும், குரூப் 2ல் 4 பேப்பர் இருக்கும். அது செகண்ட் இயரில் ஒரு 4 பேப்பர், தேர்ட் இயரில் ஒரு 4 பேப்பர் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் 1.5 years வந்து நீங்கள் ஆடிட்டர்கிட்ட ட்ரைனிங் போகணும். தென் ஃபைனலுக்குரிய பேப்பர்ஸ் வந்துட்டு